சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக அருமையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நல்ல நல்ல திருப்பங்கள், நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த அந்த குரு பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு இந்த வருடத்துல நடக்குது. வருடம் ஆரம்பித்த முதல் மாதத்திலேயே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஜென்ம குரு நடக்கும் போது எப்போதுமே ஒரு கசப்பான அனுபவங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்கும். இதுல இந்த ரிஷப ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல மிக அதிக அளவு கசப்பான அனுபவங்களை அனுபவித்து வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் அவமானம், நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அடுத்து வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்க செய்யாத வேலைக்கு அங்க தேவையில்லாத பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நீங்க கேட்காமலேயே டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த இடமாற்றம்ன்றது அந்த அரசாங்க ரீதியாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். எந்த இடம் வேண்டாம்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருந்திருக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் எப்போதுமே பணத்தை எப்படி இரட்டிப்பா ஆக்குறது, அந்த பணத்தை எப்படி இரட்டிப்பா ஆக்குறதுனால நம்ம ஃபியூச்சர்ல எப்படி சேஃப்டியா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். இந்த இரட்டிப்பை ஆக்கக்கூடிய இந்த டயத்துல கடந்த ஒரு வருடங்களாக பாத்தீங்கன்னா வருமானமே ஒரு பெரிய அளவுக்கு விரைய செலவா போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். எவ்வளவோ வருமானம் வந்தா கூட அந்த வருமானத்துல கடனை அடைக்கிறது, வீட்டுக்கு தேவையான செலவுகளை பண்றது, இப்படியே போயிட்டு இருக்கே ஒழிய நமக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லாம இருக்கு. எவ்வளவோ நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ரொம்ப சிக்கனமா வாழ்க்கையை நடத்தினா கூட அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு சேமிப்புன்றது இல்லை. அப்படியே மீறி நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட அதுல ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை அந்த ஜென்ம குரு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல ஒவ்வொரு ஜாதகருக்கும் குரு இருக்கும் போது அதிக அளவு பணப்புழக்கங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உயர் பதவி, உங்களுடைய வேலையில அங்கீகாரம், இந்த மாதிரியெல்லாம் அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்ய போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு, ஏன்னா இந்த 2.5 வருடங்கள் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த 2.5 வருடம் மிக பொன்னான காலங்கள் தான் சொல்லணும். அதுல இந்த தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது நிறைய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. தொழில நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். தொழில எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிகள் செஞ்சு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு இருக்கணும். ஆனா அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில்ல நல்ல வருமானம் பார்க்க முடியும். உழைப்பு இல்லாத பட்சத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துல கொஞ்சம் அதிகமான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த லைட்டா நமக்கு நல்லா வருமானம் வருது அப்படின்னு நினைச்சிட்டாங்கனாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து வந்துடும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அதனால இந்த 2.5 வருடங்களுக்கு, அதுல இந்த தமிழ் புத்தாண்டுல விஸ்வாவச வருடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்புன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த வருடத்துல நீங்க சம்பாதிக்கிற அந்த ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 7.5 சனி வந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் மனசுல கல்லாக்கிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய கடுமையான ஒரு நேரத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே எங்களுக்கு எப்படி இருக்கும், இல்ல நான் வேற வேலை மாற்றம் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் நீங்க தேவையில்லாத இடமாற்றம் செஞ்சுக்க வேண்டாம். யாரும் மனசை போட்டு
குழப்பிக்க வேண்டாம் ரிஷபராசி என்பர்கள். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய அங்கீகாரமும் உங்களுடைய திறமையும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால தேவையில்லாத இடமாற்றம், தேவையில்லாத அலக்கழிப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இருந்த இடத்துலயே அழகா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு எங்க போனாலும் வேலை வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பஞ்சமே இருக்காது. இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா எப்போ நீங்க வேலை விட்டாலும் வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமும் இருக்கும். அதே சமயத்துல புதிதாக வேலை தேடுபவர்கள் இப்பதான் காலேஜ் லைஃப முடிச்சு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. இப்பதான் அந்த சொசைட்டிக்குள்ள வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாக வருவீங்க அந்த ரிஷபராசி என்பர்கள்லாம். அவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு இருக்கும் போது நீங்க வெளியில வேலைக்கு வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால வேலையை விடணும் யோசிக்கிறவங்க யாரும் அதற்குண்டான முயற்சிகளை வரக்கூடிய 2.5 வருடத்திற்கு எடுக்கவே வேண்டாம். அதுல இந்த தமிழ் புத்தாண்டுல மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அதை பத்தி யோசனையே வேண்டாம். அதே சமயத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனைகளா வாங்காதீங்க, வெறும் காலி லேண்ட் வாங்காதீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு வீடா வாங்குறீங்களோ இல்ல ஒரு யூஸ்டு பில்டிங், அதாவது ரீசேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கா வாங்குனீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான லாபம்ன்றது இருக்கும். இல்ல நீங்க புதுசா கட்டின வீடையே தாராளமா வாங்கிக்கலாம். அது வாங்கும் போது அதிகப்படியான ஒரு செலவுகளும் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 3 மாசத்துல அந்த வீடு சம்பந்தமான செலவுகள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு சாதாரண கைப்பிடித்தம் வராம, எப்போதுமே நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம்னா கைப்பிடித்தம் இல்லாம நம்மளுடைய வருமானத்துல நம்ம எல்லாமே செலவு பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். அது போக கடன் வாங்கி செலவு பண்ணும் போதுதான் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க இந்த காலகட்டத்துல அந்த வீடு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த மாதிரியால இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த விதமான முன் யோசனையுமே வேண்டாம். இதுல பண்ணிட்டா நம்ம மாட்டிப்போமே, நமக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னா அந்த வருமானம் இல்லாம இதெல்லாம் கட்ட முடியாம போயிடுமே அப்படின்ற யோசனை எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால ரெகுலர் கமிட்மெண்ட்ஸ்ன்றது இந்த காலகட்டத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போது. மேலும் மேலும் வாழ்க்கையில வளர்ச்சி, அடுத்து குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், இது எல்லாமே இந்த காலகட்டம் மிக அருமையான ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான குடும்பத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல குழந்தை பாக்கியமும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் ரொம்ப வருடமா குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக அருமையாக அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கே இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க எந்த அளவுக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றீங்களோ, அதாவது நான் சொல்லக்கூடியது எல்லா இடத்துலயுமே காமாட்சி இருக்கும், காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றது நல்லது. அதுல அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனை வருஷத்துல இந்த ஒரு வருடத்துல எப்பவாவது டைம் கிடைக்கும் போது தாராளமா போயிட்டு வாங்க. அது போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் வீட்டுல அப்படியே மகாலட்சுமி தங்கணும் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மிக பெரிய அளவுல நன்மையை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படிதான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்க ஜாதகத்துக்கு தசாபுத்திக்கெல்லாம் சில அமைப்புகள் மாறுபடும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.